இந்த டெஸ்ட் மேட்ச்லயாவது இந்தியா தேறுவாங்களா? இப்படி ஒரு கேள்வி தான் நம்ம எல்லார் மனசுலயும் ஓடிக்கிட்டு இருக்கு. நேத்து இந்தியாவுக்கும் இங்கிலாந்துக்கும் நடந்த டெஸ்ட் மேட்ச்ல வழக்கம் போல நேத்தும் இந்தியா வந்து டாஸ்ல தோத்துட்டாங்க. இங்கிலாந்து டாஸ் வின் பண்ணி ஃபர்ஸ்ட் பவுலிங் வந்து சூஸ் பண்ணாங்க. சரி, நம்மளோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருக்கும், எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் கேஎல் ராகுல் ஒரு சூப்பரான பார்ட்னர்ஷிப்பை போடுவாங்கன்னு பார்த்தா, எஸ்எஸ்வி ஜெய்ஸ்வால் அட்கின்சனோட பால்ல ரொம்ப வேகமாகவே அவுட் ஆயிட்டாருங்க. இதில் அம்பையர் கூட அவுட் கொடுக்கல. ஆனால் நாங்கள் ரிவ்யூ எடுத்தாவது ஃபர்ஸ்ட் விக்கெட் எடுப்போம் அப்படின்னு சொல்லி ரிவ்யூ எடுத்து ஜெய்ஸ்வால் வந்து தூக்கிட்டாங்க. சரி, இவர் போனால் என்ன, கேஎல் ராகுல் ஒரு பொறுப்பான ஆட்டத்தை வந்து வெளிப்படுத்துவார், நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா அவரையும் கிறிஸ் வோக்ஸ் வந்து போல்ட் ஆக்கிட்டாருங்க. அதுக்கப்புறம் சாய் சுதர்ஷனும் சுப்மன் கில்லும் சேர்ந்து நல்ல ஒரு பார்ட்னர்ஷிப் வந்து போட்டாங்க. இவங்களோட பார்ட்னர்ஷிப்பே 80 ரன்னுக்கு மேலே வந்து போயிடுச்சு. இதை வந்து பார்த்தோன்னா நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, இவங்களோட பார்ட்னர்ஷிப் அப்படியே கொஞ்ச நேரம் கண்டினியூ ஆனால் போதும், நல்ல ஒரு பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை நம்ம வந்து கொடுத்துடலாம் அப்படின்னு தான் வந்து எதிர்பார்த்துட்டு இருந்தோம். அப்போ தாங்க சுப்மன் கில்லு தேவையில்லாமல் ரன் அவுட் ஆகிட்டாருங்க. அட்கின்சன் கரெக்டாக பார்த்து வந்து டைரக்ட் ஹிட் அடிச்சிட்டாரு. அந்த மாதிரி ரன் அவுட் ஆனால் தான் நம்மளுக்கு வந்து செம காண்டாயிருச்சு. சரி, சுப்மன் கில் அவுட் ஆனதுக்கப்புறம் சாய் சுதர்ஷனும் கருண் நாயரும் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாங்க. அப்படியே அந்த ஒரு பார்ட்னர்ஷிப் கண்டினியூன்னு பார்த்தா அப்போ தான் ஜோஸ்டங்க்கு ஒரு சூப்பரான பாலை போட்டு சாய் சுதர்ஷனை வந்து தூக்கிட்டாரு. அதுக்கப்புறம் சரி, ஜடேஜா வந்து நல்ல ஒரு இன்னிங்ஸை கொடுப்பாருன்னு பார்த்தா ஜோஸ்டங்க் இருந்துக்கிட்டு நான் ஜடேஜாவோட விக்கெட்டையும் தூக்குவேன் அப்படின்னு சொல்லி ஜடேஜாவோட விக்கெட்டையும் வந்து எடுத்தாருங்க. அதுக்கப்புறம் கருண் நாயர் மட்டும்தான் நல்ல ஒரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்தாரு. அப்புறம் வந்து கருண் நாயரும் வாஷிங்டன் சுந்தரும் சேர்ந்து நேற்று நாள் முடிவில் நம்ம இந்தியா எவ்வளோ ரன் எடுத்தாங்க அப்படின்னா 204 ரன் வந்து எடுத்தாங்க. 6 விக்கெட் வந்து போயிடுச்சுங்க. இப்போ உண்மையிலே நம்ம இந்தியா வந்து ஒரு கிரிட்டிக்கலான பொசிஷனில் தாங்க வந்து இருக்கோம். இந்த டெஸ்ட் மேட்சை வந்து நம்ம கண்ட்ரோலில் எடுக்கணும் அப்படின்னா எப்படியாவது ஒரு 300 ரன்னுக்கு மேலேயாவது வந்து எடுக்கணும். அதை விட்டுட்டு இன்றைக்கி வேகமாகவே ஆல் அவுட் ஆனோன்னு வச்சுக்கோங்களேன், அவ்வளோதான். இந்த டெஸ்ட் மேட்சை வந்து நம்ம கண்ட்ரோல் எடுக்கிறத வந்து மறந்துட வேண்டியதான். அதனால நம்ம 300 ரன்னுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்னா இன்றைக்கி கருண் நாயர், நம்மளோட தமிழக வீரர் வாஷிங்டன் சுந்தர், இவங்களோட பார்ட்னர்ஷிப் ரொம்ப நேரம் இன்றைக்கி எப்படியாவது வந்து கண்டினியூ ஆகணும். ஏன்னா ஆல்ரெடி கருண் நாயர் ஹாஃப் செஞ்சுரி அடித்து நல்லா செட் ஆகி ஒரு சூப்பரான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துட்டு வந்துட்டுருக்காரு. இவங்களோட பர்ஃபார்மன்ஸ் அப்படியே கண்டினியூ ஆனாலே போதும், ஓரளவுக்கு இந்தியா வந்து நல்ல ஸ்கோரை வந்து எடுத்துருவோம். அதை விட்டுட்டு இவங்களோட பார்ட்னர்ஷிப்பை வந்து உடச்சிட்டாங்க, இவங்க வந்து வேகமாக அவுட் ஆகிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இந்தியாவுக்கு ரொம்ப கஷ்டமாக வந்து போயிருங்க. அதனால் இன்றைக்கி எப்படியாவது 300 ரன்னுக்கு மேலே எடுக்கணும் அப்படின்றதான் நம்மளோட ஆசையாக வந்து இருக்குது. ஆனால் இந்த டெஸ்ட் மேட்ச்சில் டேர்னிங் பாயிண்ட்டாக அமைஞ்ச விஷயமே சுப்மன் கில்லோட ரன் அவுட் தாங்க. இதே அவர் வந்து அடிக்க போய் அவுட் ஆகி வேறு விதமாக அவுட் ஆயிருந்தால் கூட நமக்கு வந்து தெரியாது. தேவையில்லாமல் வந்து ரன் அவுட் ஆனால் தான் நம்மளால் வந்து ஏற்றுக்கவே முடியல. இதுதான் வந்து இந்த மேட்சோட டேர்னிங் பாயிண்ட்டாக வந்து மாறி இருக்கு. ஸோ இதுக்கு தகுந்தாப்பில் மற்ற பேட்ஸ்மேன்ஸ் நல்ல பர்ஃபார்மன்ஸை கொடுக்குறாங்களா அப்படின்றத பொறுத்து வந்து பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு டெஸ்ட் மேட்சை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஸோ இப்போ இந்தியாவோட பேட்டிங் பர்ஃபார்மன்ஸை பற்றி உங்களோட கருத்து என்ன அப்படின்றத என்னோட கமெண்ட் செக்ஷனில் வந்து போடுங்க. இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ்.